Welcome to this presentation. In the previous session, forward bias na enna, ஒரு PN junction diode forward bias conditionல எப்படி ஒர்க் ஆகுது, VI characteristic curve எப்படி plot பண்றது இதெல்லாம் பார்த்தோம். இந்த செஷன்ல reverse biasing na என்ன, ஒரு PN junction diode reverse bias conditionல எப்படி ஒர்க் ஆகும், எப்படி reverse bias characteristic curve நம்ம plot பண்றது அப்படிங்கறதெல்லாம் இந்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். What is reverse biasing? When the external DC voltage applied to the junction is in such a direction that potential barrier is increased, it is called reverse biasing. So external நம்ம கொடுக்கிற voltage மூலமா already இருக்கிற potential barrier இன்னும் கொஞ்சம் increase ஆச்சு அப்படின்னா அதான் வந்து என்ன அப்படின்னா reverse biasing. So இது வந்து reverse biasக்குரிய diagram. இதில் பார்த்தீங்க அப்படின்னா here we are having P material, N material, ஒரு PN junction இருக்கு. இந்த P material நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா negative terminal of the batteryல connect பண்ணியிருக்கோம். N material positive terminal of the batteryல connect பண்ணியிருக்கோம். So when negative terminal of the battery is connected to P type and positive terminal is connected to the N type, the bias is called reverse bias. So இப்போ reverse biasல again இங்க P type இருக்கு, இங்க N type இருக்கு. So the P type material is now connected to the negative terminal of the battery and N type is connected to the positive terminal of the battery. இந்த diagramல பார்த்தீங்க அப்படின்னா இங்க நடுவுல இருக்கிறது என்னன்னு பார்த்துருக்கோம், depletion region. இந்த depletion region வந்து இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி bias வந்து reverse bias கொடுக்கறதுனால N sideல இருக்கிற electrons, N sideல இருக்கிற electrons வந்து move towards the positive terminal. ஏன்னா இப்போ என்னவா இருக்கு, electronsங்கிறது negatively charged, so it is getting attracted towards the positive terminal சொல்லலாம். அதனால electrons in the N side move towards the positive terminal. Similarly, holes in the P side move towards the negative terminal. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நடுவில் இந்த டிப்ளீஷன் ரீஜியன் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வைடன் ஆகும். ஏன்னா இங்கே நிறைய நமக்கு என்ன ஆகுது, இமொபைல் அயான்ஸ் நிறையா இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த டிப்ளீஷன் ரீஜியன் வந்து என்னவாகுது, வைடன் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு அக்ராஸ் இருக்கிற பேரியர் பொட்டன்ஷியல் நமக்கு என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இந்த டிப்ளீஷன் ரீஜியன் வைடன் ஆகிறதுனால இது வழியாக நமக்கு இப்போ கரண்ட்டே நமக்கு என்ன ஆகாது, ஃப்ளோ ஆகாது. ஸோ நோ கரண்ட் ஃப்ளோஸ் இன் த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வெரி வெரி ஸ்மால் கரண்ட், அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா நேனோ அல்லது மைக்ரோ ஆம்பியர். நேனோ அப்படின்னா 10⁻⁻9 ஆம்பியர் சொல்லலாம், மைக்ரோனா 10⁻⁻6 ஆம்பியர் ஃப்ளோ ஆகும். எதனால அப்படின்னா உள்ளே இருக்கிற மைனாரிட்டி கேரியர்ஸ்னால. ஏன்னா இங்கே உள்ள நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டியூ டு ரூம் டெம்பரேச்சர்னாலே என்ன ஆகும் அப்படின்னா இந்த அயான்ஸ் வந்து கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகி ஒரு எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து என்னவாகும் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான் ஆகும். ஸோ அப்போ அது ஃப்ரீ எலக்ட்ரான் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஹோல் ஜென்ரேட் ஆகும். அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரான் ஹோல் பர் ஜென்ரேட் ஆகிறதுனால அது வந்து என்னவா இருக்கும்னா ஸ்லைட்டாக வந்து ஒரு மைனாரிட்டி கேரியர் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ இந்த ஜங்ஷன் வந்து நவ் இட் ஆஃபர்ஸ் வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜங்ஷன் ஆஃபர்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷனில் த ஜங்ஷன் ஆஃபர்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து அதனோட ஒரு ஈக்குவலன்ட் சர்க்கியூட்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம அகெயின் இந்த டயோடு சிம்பிள் இங்கே பார்க்குறோம். ஸோ டயோடோட ஆனோடு தான் எது இந்த சைடு, இந்த பார் இருக்கு இல்லையா, இது வந்து அதனோட கேத்தோடு. ஆனால் இங்கே வோல்டேஜ் எப்படி கொடுத்துருக்கோம், ரிவர்ஸ் பயஸுங்கிறதுனால ஆனோடுக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்கோம், கேத்தோடுக்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ நமக்கு என்ன ஆகாது, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி இதை ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஓப்பன் சுவிட்ச். இந்த சுவிட்ச் இப்போ என்னவா இருக்குது, ஓப்பனாக இருக்குது. அப்போ இது வழியாக நமக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. ஸோ அதனால் நோ கரண்ட் ஃப்ளோஸ் இன் திஸ் சர்க்கியூட். இப்போ நம்ம வந்து VI கேரக்டரிஸ்டிக்காக வந்து ஒரு ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷனில் இருக்கிற டயோடுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பிளாட் பண்ணலாம். ஸோ அதுக்குரிய சர்க்கியூட்டு. ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டில் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே நெகட்டிவ் டெர்மினல் மேலே இருக்கிறது வந்து நெகட்டிவ் டெர்மினல், கீழே இருக்கிறது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரியோஸ்டாட் அல்லது ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வேரி பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த அப்ளை பண்ணுற வோல்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ இங்கே இருக்கிறது என்னது, PN ஜங்ஷன் டயோட். P மெட்டீரியலுக்கு நமக்கு என்னவாகுது, இந்த ரெசிஸ்டர் வழியாக நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம், கேத்தோடுக்கு வந்து we are giving the positive voltage.
ஸோ அப்போ இதில் நமக்கு வந்து மெஷர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு வோல்ட்மீட்டரை இதுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் இது வழியாக ஃப்ளோ ஆகிற பிஎன் ஜங்ஷன் டயோடு வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரிவர்ஸ் கரண்ட்டுங்கிறதுனால இது ஐஆர்னு சொல்லியிருக்கோம், ரிவர்ஸ் வோல்டேஜுங்கிறதுனால இங்கே விஆர்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வோல்டேஜ் எல்லாமே நமக்கு என்னவா இருக்குது, இப்போ போலாரிட்டி வந்து மாறி இருக்கணும். ஏன்னா இங்கே மேலே வந்து நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. ஸோ அதனால் இதனோட போலாரிட்டி மேலே மைனஸ் கீழே ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கேயும் மேலே மைனஸு கீழே ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் நீங்கள் கரண்ட்டு வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மினிமம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அது எதனாலனா பிகாஸ் ஆஃப் த மைனாரிட்டி கேரியர்ஸ். ஸோ மைனாரிட்டி கேரியருங்கிறது பி டைப் மெட்டீரியலில் மைனாரிட்டி கேரியர் என்னவாக இருக்கும், எலக்ட்ரான்ஸாக இருக்கும். என் டைப் மெட்டீரியலில் மைனாரிட்டி கேரியர்ஸ் ஹோல்ஸாக இருக்கும். ஸோ இந்த கரண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்லுவாங்க, அல்லது சம்டைம்ஸ் லீக்கேஜ் கரண்ட்னு சொல்லுவாங்க. திஸ் கரண்ட் இன்க்ரீசஸ் ஸ்லோலி வித் த இன்க்ரீஸ் இன் சப்ளை வோல்டேஜ். ஸோ இது ரிவர்ஸ் பயாஸ்ங்கிறதுனால எதில் நம்ம காமிச்சிருக்கோம் அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் காமிச்சிருக்கோம். ஸோ அப்போ ரிவர்ஸ் வோல்டேஜ் இது வந்து என்னது, இங்கே நம்ம நெகட்டிவில் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி ரிவர்ஸ் கரண்ட் இது வந்து நம்ம ஒய் ஆக்சிஸில் வந்து மைனஸ் இதில் காமிச்சிருக்கோம். அப்போ இது ரிவர்ஸ் வோல்டேஜ், இது ரிவர்ஸ் கரண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன ஆகுது, நம்ம ரிவர்ஸ் வோல்டேஜை கூட்ட கூட்ட நமக்கு என்ன ஆகலை, கரண்ட் வந்து நமக்கு பெரிய அளவுலலாம் இருக்காது. இது வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான், மைக்ரோ ஆம்பியர் அல்லது நேனோ ஆம்பியரில் இருக்கும். ஒரு பர்டிகுலர் வோல்டேஜுக்கு அப்புறம் ஆக்சுவலாக இதுதான் வந்து நம்மளோட கேரக்டரிஸ்டிக் கர்வ். இது வந்து நீங்கள் கொடுக்குற வோல்டேஜ் வந்து ஒரு கரண்ட் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு வந்து எவ்வளவு ரிவர்ஸ் வோல்டேஜை அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. அது எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், பிரேக் டவுன் அக்கர் ஆகும். ஸோ பிரேக் டவுன் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜங்ஷன் வந்து என்னவாயிரும், பெர்மனண்ட்டாக டேமேஜ் ஆயிரும், டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆயிரும்னா ரிவர்ஸ் கரண்ட் வந்து சடனாக இந்த மாதிரி நிறைய இன்க்ரீஸ் ஆயிரும். ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்காது, டிவைஸ் வந்து டேமேஜ் ஆகி ஒர்க் ஆகாது. ஸோ த ரிவர்ஸ் வோல்டேஜ் அட் விச் த ஜங்ஷன் பிரேக்ஸ் பெர்மனன்ட்லி இஸ் கால்ட் பிரேக் டவுன் வோல்டேஜ். நார்மலாக நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு டயோடை வந்து நம்ம வந்து இந்த ரிவர்ஸ் வோல்டேஜ் கொடுக்குறப்ப விதின் த பெர்மிட்டட் வேல்யூ தான் நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு மேலே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், பர்டிகுலர் டிவைஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ இது வந்து விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு. இப்போ ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன், ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் ரெண்டும் சேர்த்து நம்ம இப்போ அகெயின் விஏ கேரக்டரிஸ்டிக்காக பார்க்குறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இப்போ ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் இங்கே வந்து நம்ம வோல்டேஜ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், 0ல் இருந்து அப் டு அந்த கட்டின் வோல்டேஜ் எக்ஸீட் ஆகி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கரண்ட் எப்படி இருக்குது, மில்லி ஆம்பியரில் இருக்குது. ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் வி ஆர் ஹேவிங் கரண்ட் இன் மில்லி ஆம்பியர். ரிவர்ஸ் பயாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வோல்டேஜ் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 200 அது வரை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து கூட்டலாம். ஸோ அப்போ அந்த வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாலும் நமக்கு கிடைக்கிற கரண்ட்டோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக மைக்ரோம்ஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். தென் அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுக்குற வேல்யூ விட எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா ஒரு பிரேக் டவுன் அக்கர் ஆகி கரண்ட் அது வாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனால் டிவைஸ் என்னவாயிரும், டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமான வோல்டேஜ் வரை இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே வந்து என்னது ஒரு 0.7 அந்த பேரியர் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு என்னது 0.7. ஸோ அந்த 0.7லேயே நமக்கு என்ன ஆரம்பிக்கும், அது எக்ஸீட் ஆச்சுனோட கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால இங்கே கம்மியான வோல்டேஜ் காமிச்சிருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்வர்ட் பயாஸ் கர்வையும் ரிவர்ஸ் பயாஸ் கர்வையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்பயே ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஒர்க்கிங் எப்படி இருக்குங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ நம்ம அடுத்த செஷனில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட அப்ளிகேஷன் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய புக்ஸ் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பை விகே மேத்தா, எலக்ட்ரானிக் பிரின்சிபல்ஸ் பை மால்வினோ. தேங்க்யூ.